ஏய், என்ன பாக்குற? உன் செல்போனை குடு. இப்ப நீ செல்போனை குடுக்கல, 2 பேரும் சேர்ந்து குத்தி போட்டு போயிட்டே இருப்போம். தரப்புறே இல்லையா? கத்திய குடுறா, நீயும் கத்திய குடுறா. டேய், 2 பேரும் அசைஞ்சிங்கன்னா ஈவிரக்க இல்லாம சுட்டு போட்டு போயிட்டே இருப்ப. என்ன ஆதிரை, உனக்கு நான் மட்டும்தான் வில்லன் நினைச்சா உனக்கு ஊர் புற வில்லன் இருப்பாங்க போல இருக்கு. நான் மட்டும் இங்க கரெக்டான நேரத்துக்கு வரல, இந்த ரவுடி பசங்க உன்னை கத்தியால குத்தி போட்டு கூறு போட்டுருப்பானுங்க. நல்ல வேலையா நான் வந்து உன்னை காப்பாத்திட்டேன். என்ன முழிக்கிற? இவனே நம்மள பழி வாங்க துடியா துடிச்சிட்டு இருந்தா, அப்படி இருக்கிறப்ப இவன் எதுக்கு நம்மள காப்பாத்துறான்னு யோசிக்கிறியா? நான் உனக்கு ரொம்ப பெரிய வலை விரிச்சிருக்கேன். அதுல நீ சிக்குன்னு வச்சுக்கோயேன், காலம் பூரா உனக்கு சித்திரவதை தான். அப்படி இருக்கிறப்ப இவனுங்க உன்னை ஒரே செகண்ட்ல குத்தி போட்டு போயிட்டானுங்கன்னா நீ நிம்மதியா செத்து போயிடுவ. நீ அப்படி சாக கூடாது. உன்னை நான் பழி வாங்கணும், உன்னை நான் தான் பழி வாங்கணும். நான் அன்னைக்கே சொன்னேன் பாரு, நாம ஏண்டா ஏற்காட்டுக்கு வந்தோம்னு நினைச்சு நினைச்சு நீ துடியா துடிக்கணும். அப்படி உன்னை துடிக்க வைக்கணும். நீ துடிச்சு துடிச்சு என் கால்ல விழுந்து என்னை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்றதுக்கு என்ன ஒரேடியா கொன்னுருங்கன்னு கெஞ்சணும். இப்படி எதிர்காலத்துல எவ்வளவோ நடக்க வேண்டியது இருக்கிறப்ப நான் உன்னை அவ்வளவு ஈஸியா சாக விட்டுருவானா? நீ உயிரோட இருக்கணும். ஏண்டா உயிரோட இருக்கோம்னு துடிக்கணும். என்ன பங்காளிங்களா, கிளம்பலாமா? வாங்கடா, வாங்க. ஆதிரே, என்னாச்சு? என்ன பிரச்சனை? யார் அவனுங்க? ஏதோ செல்போன் திருடுறவங்க போல இருக்கு. என் செல்போனை தர சொல்லி கத்திய காட்டி மிரட்டினாங்க. நான் கொடுக்கல. உடனே என்ன காப்பாத்த வந்த மாதிரி ஏசி வந்து அவங்கள புடிச்சிட்டு என்ன மிரட்டிட்டு போறாரு. என்ன ஆதிரே இது? இதுக்குதான் நான் அப்பவே கிளம்பலான்னு சொன்னேன், நீ கேட்கல. இப்ப அந்த ரவுடி பசங்க உன்னை கத்தியால குத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அவங்களால இந்த கத்தியால குத்திருக்க முடியாதுங்க. ஏசி வரலனாலும் என்னால அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்க முடியும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. நமக்கு தெய்வம் துணையா இருக்குங்க. அது நம்மள காப்பாத்திக்கிற தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும். நீங்க கை கழுவிட்டு வாங்க, போலாம். வாங்கடா டேய். சார் விட்டுருங்க சார். சார் சார் யோ, வாங்க. எங்க வாயா? ஏய், அட பாவிகளா, நான் தான் வேணான்னு சொன்னேடா. என் பேச்ச கேட்காம ஆதிரியோட கதையை முடிச்சலாம்னு சொன்னீங்களே. கடைசியில நான் பயந்த மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போய் மாட்டிக்கிட்டீங்களாடா. இவங்க 2 பேரையும் ஜீப்ல ஏத்துங்க. வாயா, ஓடு. யார் சார்? என்ன நடந்துச்சு? செல்போன் திருட வந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா இல்லையான்னு தெரியல. ஸ்டேஷன் கூட்டு போய் தான் தரவா விசாரிக்கணும். ஆனா நான் கவனிக்கலன்னா அந்த 2 ரவுடி பசங்களும் ஆதிரைய பொணமாக்கி இருப்பானுங்க. நல்ல வேலை, பசங்க நம்மள மாட்டி விடல, நாம தப்பிச்சோம். என்ன சார் சொல்றீங்க? நீங்க விட்டுருக்க வேண்டியது தானே சார்? அவனுங்க ஆதிரியை போட்டு தள்ளிட்டு போயிருப்பானுங்கல்ல. என்ன சார் நீங்க? இல்ல வேல்விழி, நம்ம எதிரியை எப்பவும் நாம தான் கொல்லணும். அதுலயும் அந்த ஆதிரை இருக்காளே, அவன் என் பையனை மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ணவன். என் பையன் சாகுறப்ப எப்படி துடியா துடிச்சு உயிரை விட்டுருப்பா. அந்த வேதனையையும் இந்த ஆதிரை அணு அணுவா அனுபவிக்கணும். அதனால தான் ஆதிரையை நான் காப்பாத்தினேன். அவளுக்கான நரகத்தை நாம ரெடி பண்ணிட்டோமே, அப்புறம் நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? கரெக்ட். வேலு, நம்ம ஏசி சார் சொல்றது கரெக்ட் தான். ஆதிரையெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் செத்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாகணும்.
அதுவும் நம்மளால தான் சாகணும். அதான் நமக்கு பெருமை, சந்தோஷம். டேக் கேர் ஆதிரே. தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு சந்தோஷப்படாத. இனிமேதான் ஏன்டா தப்பிச்சோன்னு நினைச்சு வருத்தப்பட போற. கேர்ஃபுல்லா இரு ஆதிரே. ஐயோ, இந்த கால் இப்படி வலிக்குதே, என்ன பண்ண? ஐயோ, மா, என்ன தூங்கலையா? இல்லடா, தூக்கம் வர மாட்டேங்குது. சுகர் ஏறி போச்சு, அதனால கால்வலி ரொம்ப கடுக்குதுடா. அதான் மெதுவா நடந்துகிட்டு இருக்கேன். மா, என்னம்மா நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் காலமிக்கு விட்டுருப்பேன்ல. வா, வந்து உட்காருவா. சரி. வா மருமகனே. ஏன் அத்தை, நாங்க வெளியில போனதை வேல்வழிக்கு ஏகாம்பரத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? சொல்லுங்க அத்தை. என்ன மருமகனே, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? நான் எதுக்கு அந்த ஏமாத்துக்காரனுக்கும் அவன் பொண்ணுக்கும் ஃபோன் பண்ண போறேன்? அவன் எப்ப அந்த வீட்ல இருந்து என்ன விரட்டி அடிச்சானோ அப்பத்துல இருந்து அவன் கூட எனக்கு பேச்சுவார்த்தையே கிடையாது மருமகனே. போய் சொல்லாத அத்தை. நீ ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் அந்த வேல்வழி ஏகாம்பரமும் அந்த ஏசியை கூப்பிட்டுக்கிட்டு கரெக்டா நாங்க சாப்பிட போன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க. ஐயோ, நீ சொல்லாம அவங்க எப்படி வந்திருப்பாங்க? மருமகனே, அவங்க எப்படி வந்தாங்கன்னே எனக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன், நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லல. பொய் சத்தியம் பண்ணாதீங்க. நீங்க சொல்லாம அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்ல. உங்களை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததான் நான் பண்ண பெரிய தப்பு. என்ன ஆதிமா, மருமகன் தான் என்ன நம்பாம சந்தேகப்படுறானா? நீயுமா என்ன சந்தேகப்படுற? நான் வேல்வழிக்கும் ஏகாம்பரத்துக்கும் ஃபோன் பண்ணவே இல்லை. அது என் புள்ள செந்தல் வேலை. சத்தியம். மா, மா, என்னம்மா சத்தியெல்லாம் எதுக்குமா? நீ பொய் சொல்லன்னு தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்கு நல்லாவே தெரியும். அவங்க நம்புவாங்கம்மா. சத்தியெல்லாம் எதுக்குமா பண்ற?